அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சக்தி. இந்த வீடியோல நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கக்கூடிய முக்கியமான உதவி எண்கள் தான் பார்க்க போறோம். ஏன் அப்படின்னா 2024 குரூப் 1 எக்ஸாம் வந்து நான் எழுத போறப்போ ஜஸ்ட் ஒரு நார்மலா பார்த்துட்டு போனேன். எக்ஸாம்க்கு அந்த டிராவல் பண்ண டைம்ல ஃபோன்ல தான் பார்த்துட்டு போனேன். உதவி எண்கள், பெண்களுக்கான உதவி எண்கள், குழந்தைகளுக்கான உதவி எண்கள் ஜஸ்ட் ஒரு ஷார்ட்ஸ்ல தான் பார்த்துட்டு போனேன். ஸோ அதை வந்து அப்படியே எக்ஸாம்ல கேட்டு வச்சிருந்தாங்க. ரொம்பவே எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா ஜஸ்ட் நம்ம ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி பார்த்ததெல்லாம் எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்களே அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா கூற்று காரணத்துல கொடுத்துட்டு கூற்று காரணமோ இல்லாட்டினா 1 மற்றும் 2 சரி, 3 சரி, 4 சரி அப்படின்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு குழந்தைகள் உதவி எண் கொடுத்துட்டு ஒரு எண் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்கு ஒரு எண் கொடுத்துருக்காங்க. ஸோ மாற்றி மாற்றி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்கு. பட் அந்த இடத்துல நம்ம கரெக்டாக ஒரு 2-3 தாக்கா ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம கரெக்டாக ஆன்சரை சூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நம்ம எதுவுமே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக தப்பாக தான் போட்டு வருவோம். ஸோ கண்டிப்பாக இந்த உதவி எண்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பர்டிகுலராக. ஓகேவா? ஸோ இதில் நம்ம வந்து ஒரு 14 to 15 தான் கொடுத்துருக்கேன். ஸோ பெருசாக நிறையாலாம் பார்க்க போகிறது இல்லை. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும் இந்த வீடியோ. ஓகேவா? ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக நோட் போட்டு எழுதிட்டு இருப்பீங்க. ஸோ அதில் இந்த எண்கள்லாம் தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி எழுதிருந்தீங்கன்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லாத எது இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கோங்க. இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி எண்கள் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் உங்கள் நோட்டில் கண்டிப்பாக எழுதிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த மாதிரி சிம்பிளாக கேட்கக்கூடிய கொஷின்ஸில் வந்து நம்ம தப்பு பண்ணிட்டு வந்துடக்கூடாது. ஓகேவா? ஏன்னா டஃப்பான கொஷின் நம்ம அட்டன் பண்ணிட்டு இந்த மாதிரி சிம்பிளாக கேட்கக்கூடிய கொஷினை வந்து தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம காம்படிஷனுக்குள்ளே போக முடியாது இல்லையா? ஸோ ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு எண்ணையும் நீங்கள் உங்கள் நோட்டில் தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா உதவி எண்கள் தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பள்ளி மாணவர்களுக்கான உதவி எண் வந்து 14417. ஓகேவா? 14417. பேரிடர் கால எண் வந்து 1077. ஸோ இது நம்ம 11th and 12th புக்கில் வந்து இந்த பேரிடர் சம்மந்தமாக படிப்போம், ஜாகிரஃபி புக்கில். ஓகேவா? ஸோ அதில் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஏன்னா பேரிடர் கால உதவி டக்குன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. 1077. மூத்த குடிமக்களுக்கான உதவின்னு பார்த்தோம் அப்படின்னா 14567. ஓகேவா? ஸோ மூத்த குடிமக்களுக்கான உதவின்னு பார்த்தோம் அப்படின்னா 14567. அடுத்து போதைப் பொருள் எதிர்ப்பு எண் பார்த்தோம்னா 1033. ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு போதைப் பொருள் வந்து இப்போ புதுசாக அமைஞ்சிருக்கக்கூடிய டிவிகே அரசு வந்து போதைப்பொருள் சம்மந்தமாக அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ 1033 வந்து போதைப்பொருள் எதிர்ப்பு எண். கடலோர பாதுகாப்பு எண் பார்த்தோம் அப்படின்னா 1093. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து சுற்றுலா விசாரணைக்கான எண் பார்த்தோம் அப்படின்னா 1913. சுற்றுலா விசாரணைக்கான எண் பார்த்தோம் அப்படின்னா 1913. ஸோ இது அவ்வளோ முக்கியம் இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து ரத்த வங்கி தகவல் சேவை பார்த்தோன்னா 1910. ஸோ இதுவுமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை தான். ஓகேவா? ஸோ ரத்த வங்கி தகவல் சேவைக்கு 1910. அடுத்து மனச்சோர்வு மற்றும் தற்கொலை தடுப்பு 104. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தனிமையாகவும் இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் வந்து டிப்ரெஷனுக்கு போய் சூசைட் பண்ணுற அளவுக்கு கூட இப்போ நிறைய பேர் சம்பவம் நடக்குது, நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து கவர்மெண்ட் வந்து தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 104 அப்படிங்கிற எண்ணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும், யாரும் நம்மகிட்ட வந்து பேச முடியல, யாரும் பேச மாட்டாங்க அப்படின்னா ஸோ 104 அப்படி நம்ம நம்பர் கால் பண்ணோம்னா ஸோ அவங்க கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்டிகுலர் டாக்டர் வந்து பேசுவாங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அதன் மூலியமா அந்த தற்கொலை வந்து தடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நம்பரை வந்து கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க, பெண்களுக்கான உதவின்னு பார்த்தோம்னா 1091, 112, 181. ஸோ எக்ஸாமில் வந்து இந்த 181, 112 விட்டுட்டாங்க. இந்த 1091 வந்து மட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ ஒரு சில நோட்ஸில் வந்து ஏதாவது ஒரு நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மூணுமே வந்து பெண்களுக்கானதான். 1091, 112, 181. இது மூணுமே வந்து பெண்களுக்கான உதவி எண் தான். ஆண்களுக்கு எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. ஓகேவா? ஸோ அடுத்து குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா 109. சைபர் கிரைம் குற்றங்களுக்கு 1930. இந்த குழந்தைகளும் பெண்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ சைபர் கிரைம் குற்றங்கள் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்க, இல்லாட்டினா நம்ம ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பேலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதில் ஏதாவது பணம் வந்து தப்பாக டிரான்சாக்ஷன் ஆயிடுச்சு, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இல்லையா? ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் கொண்டு வந்தது இந்த சைபர் கிரைம் குற்றங்களுக்கு 1930. ஓகேவா? ஸோ அடுத்து தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்து 1033. இந்திய தேர்தல் குறித்த புகார்கள் பார்த்தோம்னா 1950. ஓகேவா? ஸோ இது தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, பட் இந்திய தேர்தல் குறித்த புகார்கள் வந்து 1950. ஏன்னா நம்ம 1950 ஜனவரி 25 தான் வந்து அந்த இந்திய தேர்தல் வந்து அந்த பர்டிகுலர் இது என்ன சொல்றது, இப்போ ஜனவரி 25 வந்து நம்ம என்ன பண்ணுறோம், தேசிய வாக்காளர் தினமாக கொண்டாடுறோம். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து இந்திய தேர்தல் ஆணையத்தை வந்து உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அதுக்கான இயர் தான் வந்து 1950. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம நாம வச்சுக்கலாம், பால்ட்டிலே படிச்சிருப்போம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்க, இந்திய ரயில்வேக்கு வந்து பார்த்தோம்னா 139. இந்திய ரயில்வேக்கான உதவி எண் 139. ஸோ உங்களுக்கான கொஸ்டின் அப்படின்னா தீயணைப்பு துறைக்கான உதவி எண் என்ன? உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ மொத்தம் நம்ம 15 பார்த்துருக்கோம். 15மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான உதவி எண்கள்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க இது வரைக்கும் எழுதலை அப்படின்னா தயவு செஞ்சு எழுதி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம்.
முக்கியம். ஓகேவா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த எண்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இனி வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாமா இருக்கட்டும், குரூப் 4, குரூப் 1 எல்லாமே ஷார்ட் பீரியடா தான் இருக்கு. நல்லா படிங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ மத்தபடி என்னோட சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ.